Hi friends, hello. Welcome to our Cook with Friends channel. Happy Valentine's Day to all. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் துருவி எடுத்திருக்கேன், கேக் டின், பார்ச்மெண்ட் பேப்பர், எலக்ட்ரிக் பீட்டர், அதுக்கு தேவையான பவுல், 250 grams மைதா, 200 grams powdered sugar, 50 grams powdered sugar, 3 முட்டை, milk maid, baking soda, baking powder, salt, cherries, vanilla essence, strawberry crush, sugar water, butter. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், நம்ம ஒரு ட்ரையான கிளாஸ் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையை உடச்சிக்கலாம். கிளாஸ் பவுலில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் கிளாஸ் பவுலில். அடுத்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு முட்டையை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்ச 3 முட்டை இந்த பவுலுக்கு ஃபுல் வரணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். லோ டு மீடியம், மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes பீட் பண்ணிக்க போகிறோம். எக் நல்லா பீட் பண்ணால் தான் நம்மளோட கேக் நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரும். அடுத்து நம்ம இது கூட 200 grams பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பவுடர் பண்ணிட்ட அப்புறம் 200 grams மெஷர்மெண்ட் இருக்கணும். சுகர் ஆட் பண்ணி சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் பேட்டரோட கலர் நல்லா ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். மெல்ட் பண்ணி வச்சுருக்க 100 grams பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 to 3 drops வெனிலா எசன்ஸ். நம்மளோட கேக் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், எந்த ஒரு எக் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். வெனிலா எசன்ஸும் பட்டரும் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes பிளெண்ட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் அங்கங்கே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்ட அப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட எலக்ட்ரிக் பீட்டரோட வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு சீவர் வச்சு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon பேக்கிங் பவுடர், 1/2 spoon பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. 250 grams மைதா எடுத்திருக்கேன், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாதி மைதாவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம போட்டிருக்க எக்கோட ஃப்ளஃபினஸ் குறைஞ்சிடும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பேச்சுலா வச்சு. ஃபஸ்ட்டு ஆஃப் மைதா போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம செகண்ட் ஆஃப் மைதா இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிச்சம் இருக்க செகண்ட் ஆஃப் மைதாவையும் சீவரில் போட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா ஒரு க்ரீமியாக வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம 100 ml பசும்பால் காசி ஆற வச்சு எடுத்த பசும்பால் ஆட் பண்ண போகிறோம். பேட்டர் நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக நம்ம இந்த மில்க் ஆட் பண்ணுறோம். 100 ml மில்க் இது. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. மில்க் ஆட் பண்ணி நல்லா அடியிலேருந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு அங்கங்கே இல்லாமல் இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப தண்ணியாகிடும் ஆகக்கூடாது. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பேட்டர். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. கேக் மோல்டும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மளோட கேக் டின் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை நம்ம 2 டைம்ஸ் ஊற்றிக்க போகிறோம் கேக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்கூயர்ஸ் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கும். இப்போ கேக் டீனை நல்லா டேப் பண்ணிக்கலாம். நம்ம ஏர் ஃப்ரையரை ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 185 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸில் நம்மளோட கேக் நல்லா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுனால இதை கேக் டீன்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. கலரும் கரெக்டாக இருக்குது. மேலே எந்த ஒரு கிராக்கும் இல்லை. சூடு ஆறுனதும் நம்ம இதை பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மிச்சம் இருக்க பேட்டரை வச்சு செகண்ட் லேயர் கேக்கையும் பேக் பண்ணிட போகிறோம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கேக் டீனில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்குயர்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் டீனை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க கேக் பேட்டரை நம்ம இந்த மாதிரி கப் கேக் ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம பேட்டரை இந்த கப் கேக் இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேணாம், பாதி பாதி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம செகண்ட் லேயர் கேக்கையும் ஏர் ஃப்ரையரில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டோம். கேக் டீன்லேருந்து பார்ச்மெண்ட் பேப்பர் அழகாக ரிமூவ் பண்ணியாச்சு. கேக்கும் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. பார்ச்மெண்ட் பேப்பரையும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. நம்மளோட கப் கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளஃபியாகி வந்திருக்கு. அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு க்ரீம் டாப்பிங் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். விப்பிங் க்ரீம் 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிடணும். இதில் நம்ம 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். க்ரீம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக பீட் பண்ணணும். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம்ஸ் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி க்ரீம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும் க்ரீம் கூட. க்ரீம் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பவுலில் கவுத்துனாலும் க்ரீம் நம்மளுக்கு கீழே விழாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மேட் ஆட் பண்ணி ஒரு பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து நம்ம 3 லேயர் கேக்குக்கு நடுவில் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த க்ரீம் ரெடி பண்ணுறோம். மில்க் மேடும் விப்பிங் க்ரீமும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுவும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை நம்ம 3 லேயராக கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கிட்டோம். கார்ட்போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட கேக் மூவ் ஆகாமல் இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட் லேயர் கேக்கை
கார்ட்போர்ட் மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் மேலே அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கேக் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஆட் ஆகாமல் இருக்கும். இந்த சுகர் சிரப்பை நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா 200 ml லைட் ஹாட் வாட்டரில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த கேக்கில் ஃபுல்லாக ஈவனாக சுகர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஓவராக கேக் ஊறுற அளவுக்கு நம்ம சுகர் வாட்டர் அப்ளை பண்ணக்கூடாது. மேலே ஒரு லேயராக தான் இருக்கணும். சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம மில்க் மேடும் விப்பிங் க்ரீமும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க க்ரீம் இது. இந்த க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கேக் சைட்ஸ்லேயும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் கேக் ப்ளேஸ் பண்ணி திரும்ப அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு லேயர் கேக்லேயும் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஆட் ஆகாமல் இருக்கும். ஃபுல்லாக ஈவனாக வர மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணியாச்சு. திரும்ப இதே மாதிரி விப்பிங் க்ரீம் மேலே க்ரஷ் ஊற்றி நம்ம தேர்ட் லேயர் கேக்கையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. தேர்ட் லேயர் கேக் மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த விப்பிங் க்ரீம் வெறும் சுகரும் விப்பிங் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணது. இந்த விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் கேக்கையும் ஈவனாக கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேக்கே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி கவர் பண்ண போகிறோம் கேக்கை. நம்மளோட க்ரம் கோட் லேயர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக்கை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததும் இப்போ நம்ம இதுக்கு செகண்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் க்ரீமும் ஃபுல்லாக ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் நிறைய வேண்டான்றவங்க கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் நிறைய விருப்பப்படுறவங்க கொஞ்சம் லேயர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 4 சைடும் ஈவனாக வர மாதிரி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் பேக் வச்சு மேலே 4 சைடும் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டாச்சு. நடுவில் ஒரு எஸ்ன்ற சிம்பிள் போட்டாச்சு. இப்போது ஒயிட் சாக்லேட் க்ரம்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே நம்ம 4 செர்ரிஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்மளோட ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.